நிறைய பேருக்கு வந்து தண்டுவட பிரச்சனைகள்ங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க சார். இப்போ ரீசெண்டாக வந்து சயாட்டிக்கா பெயின், அதாவது இந்த நரம்பு, அந்த L4 L5 அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஒரு 5 வருஷம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு ஒரு ஒருத்தர் 2 பேர், அதில் ஒருத்தர் எப்படியும் பெரியவங்களாக இருப்பாங்க. இப்போ என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கே நிறைய பேருக்கு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்குள்ள இருக்க காமனான விஷயம் என்னன்னா, நாங்கள் எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறோம். அதான் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது சார், இப்போது ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்தியே வேலை பார்க்குற மாதிரியான ஜாப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த கழுத்து இடுப்பு எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி நிறைய வெயிட் தூக்குறவங்களுக்கு, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறவங்க கூட வெயிட் லிஃப்ட்டை வந்துட்டு கவனமாக பண்ணுங்க, ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு வெயிட்டு தூக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதிக அளவில் ஓவர்லோடாக வெயிட் தூக்குறவங்களுக்கு இந்த டிஸ்க் வந்துட்டு முக்கியமாக L4 L5 அந்த டிஸ்க்கு தான் பாதிக்கும். ஸோ இந்த பாதிப்பு உண்டாயிடுச்சுனாலே இதை குணமாக்குறதுக்கு வழி இல்லை. ஒரு வாட்டி டீஜென்ரேட் ஆகி பல்ஜ் ஆகி பிரிங்கி வெளியில் வந்துடுச்சுன்னா, ப்ரொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா சர்ஜரி தான் தீர்வு. அதை வந்துட்டு கிரேட் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 லெவல் வச்சுருக்காங்க. இந்த 4 லெவலில் எந்த மாதிரி இருந்தாலும் கிரேட் 1 கூட சர்ஜரி தான் சொல்கிறது அலோபதி. அதாவது நவீன மருத்துவத்தில் சர்ஜரி, நவீன மருத்துவத்தில் சர்ஜரி. ஆனால் நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்களே? ஆமாம், நம்ம அறுவை சிகிச்சையே தேவையில்லை. அந்த விஷயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரிஸ்கபிள் ஆப்ரேஷன் ஒன்று, சர்ஜரி ஒன்று. சமயத்தில் இடுப்புக்கு கீழே உணர்வு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த சர்ஜரிக்கு பண்ண போகிற டாக்டர்ஸே கூட முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அவங்க கையெழுத்து வாங்கிட்டு தானே சர்ஜரியே பண்ண ரிஸ்க் அது இருக்குது. ஆனால் அது நம்ம ட்ரீட்மெண்ட்டில், நம்ம சுகாலயாவில் கடந்த 25 வருஷமாக இதுக்கு தான் சார் நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், சோரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், இந்த 3க்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த 3 தான் நம்மளுடைய ஸ்பெஷலைஸ்டு. இப்போது இந்த தண்டுவடத்துக்கு வந்து இந்த தேஞ்சு போன டிஸ்க்கு பாருங்கள், டீஜெனரேட் ஆன டிஸ்க்கு மீண்டும் க்ரோத் ஆகுமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் பெரிய அளவில் ஆகுது. அப்படியா சார்? ஆமாம் சார்.